श्लोका नंबर 11 बलं बलवतां चाहं कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ. ஸோ பரதர்ஷப அப்படின்னா யார்? அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறார். பார்த்த அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, இப்போ மாற்றணும்ல, அதே பேரை கூப்பிட்டா, அதனால பரதர்ஷப அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பரத வம்சத்தில் வந்தவனே, பரத வம்ச ஜனாகா பரதாகா. ரிஷபா அப்படின்னு சொன்னால் சிரேஷ்டர்கள், பரத வம்ச சிரேஷ்டகான்னு அர்த்தம், பரதர்ஷப. இப்போ அர்ஜுனன் டெஃபினட்டாக பரத வம்சத்தில் ஒரு கிரேட் பர்சன் இல்லையா, அந்த வம்சத்துலேயே அவன் ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவனை பரதர்ஷப அப்படின்னு பகவான் அட்ரஸ் பண்ணுறார். அப்படிலாம் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் தாஜாலாம் பண்ணி வச்சுட்டாதான் டீச்சர் சொல்கிற ஏதாவது ஒரு 10 சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் அவனோட காதுக்குள்ளே போகும். ஏன்னா எப்போ நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும்னா எப்போ ஹாப்பியாக இருக்கோமோ, துக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு விஷயங்கள் உள்ளே போகும். அதனால் இப்போ யாராவது நம்மளை அந்த மாதிரிலாம் பரதர்ஷப அப்படின்லாம் நம்மளை கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி பின்னாடி ஃபஸ்ட்டு திரும்பி பார்ப்போம், யாரை, அப்புறம் ஓ என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் உபனிஷத்துலேயும் யூஸ் பண்ணுவாள். நிறைய மானே தேனே பொன்மானே எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் போட்டு தான் ஸ்டூடெண்ட்டை அட்ரஸ் பண்ணுவாள். உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா சோமிய அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். சோமிய அப்படின்னு சொன்னால் ப்ளீஸிங் ஒன் அப்படின்னு அர்த்தம். உன்னை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கே அப்படின்னு டீச்சர் சொன்னால் பார்த்துட்டே இருக்கோ டீச்சர் அப்படின்னு நம்ம முன்னாடி உட்காருவோம்ல, அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறேன். பலவதாம் அகம் பலம் அஸ்மி, நமக்கே புரியும் இப்போது. பலவதாம் அப்படின்னா ஸ்ட்ராங் பீப்புளில் நான் தான் ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கேன். அகம் பலம் அஸ்மி, அந்த பலம் இருக்கிறதுனால தான் அவளை பலவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸே அவளுக்கு கிடைக்கிறது. அந்த ஸ்ட்ரெங்க்த்து நான் அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் அந்த சாரம், எசன்ஸ், சாரை தான் காரணமாக இருக்கு. அப்போ யாரெல்லாம் பலசாலிகளாக இருக்காளோ அவளுடைய பலமாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அகெயின் இங்கே இந்த பலத்தை கிருஷ்ணர் 2 டைப்பாக பிரிக்கிறார். ஒன்று பாசிட்டிவ் ஸ்ட்ரெங்க்த், அதாவது தன்கிட்ட இருக்கிற அந்த பலத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெங்க்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே பலத்தை நெகட்டிவ் விஷயத்துக்கும் பயன்படுத்தலாமா, முடியாதா? ஒரு பலசாலி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் அதர்மமான விஷயங்கள் பண்ணுறதுக்கும் அவன்கிட்ட இருக்கிற அந்த பலத்தை அவன் யூஸ் பண்ணலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணங்கள்லாம் ராட்சசர்கள்லாம் இருந்தால, அவள்லாம் எவ்வளோ பலம் அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் அதை எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினா, அதர்மமான விஷயங்களை நடத்துறதுக்காக அதையெல்லாம் பயன்படுத்தினா. அப்போ அது நெகட்டிவ் ஸ்ட்ரெங்க்த் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் மென்ஷன் பண்ணுறார். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், அப்புறம் ராவணன், இந்த மாதிரி எல்லாம் அவள்லாம் பயங்கர பவர்ஃபுல் பர்சன்ஸ். ஆனால் அவள் அந்த ஸ்ட்ரெங்க்த்தை தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தினான். இதே நமக்கு ஆஞ்சநேயர் இருந்தார். ஆஞ்சநேயரும் பயங்கர பலசாலி. ஆனால் அந்த பலத்தை அவர் தர்மமான விஷயங்களுக்கு பயன்படுத்தினார். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் விஷயங்களுக்கு பயன்படுத்தினோன்னா அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெங்க்த்துன்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரக்டிவ் விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெங்க்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், என்ன மாதிரியான ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்காராம்? இப்போ பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா. இப்போ பலசாலிகளில் இருக்கிற ஆக்கப்பூர்வமான சக்தியாக நான் இருக்கேன். ஆக்கப்பூர்வமான பலம் அப்படின்னு சொன்னால் தார்மீகமான பலம், பாசிட்டிவ் ஸ்ட்ரெங்க்த். தர்ம அவிருத்தா அப்படின்னு சொல்கிறார்.
அப்போனா பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த், தர்மமான பலம் அப்படின்னு அர்த்தம். காமராக விவர்ஜிதம், எப்படிப்பட்ட பலம் அது? காமராக விவர்ஜிதம், விவர்ஜிதம்னா ஃப்ரீ ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ ஃப்ரம் காம அண்ட் ராக. சுயநலம் இல்லாத பலம், தன்னோட சொந்த விஷயத்துக்கு தவறான முறையில் பயன்படுத்தப்படாத பலம். இப்போ செல்ஃபிஷ் டிசையர் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி நான் வந்து அந்த ஆசையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்போ டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்காக ஆகிடும் அது. நான் வந்து கிரேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணணுமோ அதை கூட நான் வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், காமராக விவர்ஜிதஹான்னு சொல்கிறார். காமன்னா என்ன அர்த்தம்? டிசையர்ஸ். ராகன அட்டாச்மெண்ட். அப்போ இந்த பலம் எப்படிப்பட்டது? டிசையர்லெஸ், அட்டாச்மெண்ட்லெஸ் பலம். ஸ்ட்ரென்த் விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் காம அண்ட் ராக. இப்போ காம அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு சொன்னால், டிசையர் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு விஷயத்தின் மேலே ஆசைப்படுறேன், அந்த பொருள் இன்னும் என்கிட்ட வரலை, அது இன்னும் என்னோடதாக ஆகலை. என்னோடதாக ஆகாமல் இருக்கிற பொருள் மேலே தான் என்னால் ஆசையே பட முடியும். கரெக்டாக? நான் இன்னும் அதை அடையலை, அது மேலே தான் என்னால் ஆசைப்பட முடியும். இப்போ ஒரு கடையில் வந்து ஏதோ ஒன்று பார்க்குறேன் வச்சுக்கோங்களேன், லேட்டஸ்ட்டு ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃபோனு என்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா? இப்போ என்கிட்ட இன்னும் வரல அது. இப்போ அப்பிராப்த விஷயே காமஹா, என்கிட்ட இன்னும் வந்து சேராத விஷயத்தின் மேலே எனக்கு ஏற்படுவதுக்கு பேர் ஆசை. இப்போ அது அந்த ஃபோனை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த ஆசை என்னாகும்? ஆசை போயிடும். ஆசைப்பட்டேன், வாங்கிட்டேன், அந்த ஆசை என்னை விட்டு போய்டுறது. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஆசை இருந்ததில்ல, ஆனால் அது இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ராகா, அட்டாச்மெண்ட். பிராப்த விஷயே ராகா, அப்போ அது மேலே ஒரு பற்ற ஏற்படுது. யாரும் அந்த ஃபோனை தொடக்கூடாது. ஏன்னா புதுசாக நான் இப்போ தான் கடையிலேருந்து வாங்கின்னு வந்திருக்கேன். அந்த சார்ஜரை யாருக்குமே நாம் வந்து கொடுக்காம பூட்டி லாக்கரில் பூட்டி சார்ஜர் வச்சுன்னு, ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் யூஸ் பண்ணால் நமக்கு வேணுங்கிற போது அது இருக்க மாட்டேங்கிறது. அதனால் எல்லாத்தையும் நான் வந்து பயங்கரமாக அதை பார்த்து வந்து வச்சுப்பேன். முதல்ல வந்து அப்பிராப்த விஷயே காமஹா, பிராப்த விஷயே ராகா. இந்த காமஹா ராகா இதுதான் பாய்சன். இங்கே பகவான் வந்து மென்ஷன் பண்ணுற ஸ்ட்ரென்த்து இது ரெண்டும் இல்லாததுன்னு சொல்கிறார். ஃப்ரீ ஃப்ரம் போத், பியோர் ஸ்ட்ரென்த். அப்புறம் ரெண்டாவது லைனில் அகெயின் என்ன சொல்கிறார், தர்ம அவிருத்தோஹோ பூதேஷு காமோஸ்மி. முதல் லைனில் காமராக விவர்ஜிதம்னு சொல்லிட்டார், அந்த காமலெஸ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டார். இப்போ ரெண்டாவது லைனில் என்ன சொல்கிறார், காமோஸ்மி அப்படின்னா காமஹா அஸ்மி, நான் தான் அந்த ஆசை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஆசை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லைனில் வந்து இம்ப்யூரிட்டி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணார், ஏன்னா அது இல்லாத பலம் அப்படின்னு சொன்னார். இப்போ ரெண்டாவது லைன்லேயே என்ன சொல்கிறார், நான் தான் அந்த ஆசையாகவும் இருக்கேன், அப்போ நான் தான் இம்ப்யூரிட்டியாகவும் இருக்கேன்னு சொல்கிறாரா பகவான். அப்போ அதுக்காக என்ன வார்த்தையை போட்டுட்டார், தர்ம அவிருத்தோஹோ அப்படிங்கிறார். அப்போது எப்படி வந்து பலத்தை ரெண்டாக பிரித்தோமோ, பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் நெகட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக பிரித்தோமோ, அது மாதிரி ஆசையையும் ரெண்டாக பிரிக்கலாம். என்ன ஆசை, தார்மீகமான ஆசை ஒன்று, அதர்மமான ஆசை இன்னொன்று. ஸோ தார்மீக காமஹா அதார்மீக காமஹா. அப்போ எதெல்லாம் தார்மீக காமஹா, எது எல்லாம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுமோ அது எல்லாம் தார்மீகமான ஆசை, கன்ஸ்ட்ரக்டிவ் டிசையர்ஸ். இன்னொன்று அப்படியே ஆப்போசிட். இப்போ வந்து
பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் பஞ்சமகா யஜ்ஞமே நம்மளால் பண்ண முடியும். மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாதான் நம்மளால் கிளாஸுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர முடியும். 4 குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்? விவேக, வைராக்கிய, சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். 4வது குவாலிஃபிகேஷன் இருக்கேன். முமுக்ஷுத்வம்னா என்ன அர்த்தம்? மோட்சத்தின் மேல் இச்சா, மோட்சத்தின் மேல் ஆசை. அந்த ஆசை இருந்தால் தான் நம்மளால் வந்து இப்போ இதை படிக்கவே வர முடியும். அப்போது இந்த மோட்சத்தின் மேலே ஆசைப்படுறோமே, அது தார்மீகமான ஆசையா அதர்மமான ஆசையா? டெஃபினட்டாக அது வந்து தார்மீகமான ஆசை. எந்த ஒரு ஆசை ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுமோ அந்த ஆசைகள் எல்லாம் தார்மீகமான ஆசை. என்னுடைய இன்னர் க்ரோத்தை எது டெவலப் பண்ணுமோ, இப்போ வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தார்மீகமான ஆசையா அதார்மீகமான ஆசையா? பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது தர்மமான ஆசையா அதர்மமான ஆசையான்னு கிளாஸிஃபை ஆகும். இப்போ வந்து சாஸ்திரம் சொல்கிறது, நீ தாராளமாக எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதி, ஆனால் அதை நீ வந்து அடுத்த வாளுக்கு உபயோகப்படுற மாதிரி செலவழிக்கிறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா அது தர்மமான ஆசை. இல்லை நான் நிறையா சம்பாதிப்பேன், நானே பூட்டி வச்சுப்பேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு இல்லாமல் போயிடும், கடைசி வரைக்கும் ஆவாளும் யூஸ் பண்ண மாட்டா, யாருக்கும் கொடுக்க மாட்டா, அவள் போய் சேர்ந்துடுவா, வேற யாரோ சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு ஒழுங்காக நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, போகிற வழிக்கு புண்ணியத்தையாவது நாம் வந்து சேர்த்துட்டு போயிருக்கலாம். ஸோ தானம் தர்மார்த்தம், தர்மஹா சித்தசுத்தியர்த்தம், சித்தசுத்தி எதுக்க? ஞானார்த்தம், ஞானம் மோக்ஷார்த்தம். அப்போ பணத்தை நாம் வந்து நோபல் ஆக்டிவிட்டீஸுக்கும் யூஸ் பண்ணலாம், அது வந்து நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். அந்த சித்த சுத்தி தான் நமக்கு ஞான யோக்கியத்தாவை கொடுத்து இந்த அறிவை நமக்கு தரப்போகிறது. ஸோ நம்ம பண்ணுற தானம் எல்லாம் மோட்சத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அது நீ சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதே தர்மமான ஆசை அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. ஸோ தார்மீக இச்சா. ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? அந்த தார்மீக இச்சாவாக நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹே அர்ஜுனா, அகம் காமஹா அஸ்மி, நான் தான் வந்து அந்த தார்மீக இச்சாவாக இருக்கேன், நோபல் டிசையராக இருக்கேன். பூதேஷு அப்படின்னு சொன்னால் மனுஷ்யேஷு, மனிதர்களில் நானே தான் தார்மீகமான ஆசையாக இருக்கேன். தார்மீக புருஷேஷு, யார்கிட்ட தர்மமான ஆசை இருக்கும்? தார்மீக புருஷா கிட்ட தான் தர்மமான ஆசை இருக்கும். ஸோ தார்மீக புருஷேஷு அகம் காமஹா அஸ்மி.